பேக் டு மை சேனல் ஜிவி ஃப்ளோரா. இந்த பேக் டிசைனை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிலே பண்ணாமல் வீடியோ உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அந்த டிசைனை ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ப்ளவுஸ் மார்க்கரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அந்த ஷேப்பில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். இந்த டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலும் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து வீடியோவில் சைட் பை சைட் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதை சுற்றி லீஃப் மாதிரி கொடி மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். இதை வந்து நம்ம கட் பீட்ஸ் வச்சு தான் இந்த கொடி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் அந்த மாதிரி டிசைன்ஸை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை நான் வெளில ஸ்டிச் பண்ணணுன்னு கேட்குறீங்களா? கிடையவே கிடையாது. இது ரெடிமேட் ப்ளவுஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஃப்ளவர் வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் 2 டைப் ஷெல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ராமர் கலரில், இன்னொன்று ஒயிட் கலரில். ஒன்று மேட் ஃபினிஷ், அதுக்கப்புறம் கிளிட்டரி ஃபினிஷில் 2 ஷெல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ராமர் கலரில் இருக்க ஷெல்ஸை அந்த 5 ஃப்ளவர்ஸ்லேயுமே ப்ளேஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்தந்த ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே சைஸும் வச்சு பார்த்துக்கிட்டோம் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பேர் ப்ளவுஸில் பண்ணும்போது அதை ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணணுன்னீங்கன்னா சின்ன டைப்பில் ரிங் வாங்கி வச்சுக்கோங்க. நான் இந்த ஷெல்ஸை மட்டுமே ஹேண்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி ரிங் யூஸ் பண்ணாமல் வெறும் கையில் தாங்க ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இந்த ஃப்ளவரை முடிச்சுறதுக்கு அப்புறம் தான் நான் ரிங் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த ரிங் ஒன்றும் இல்லைங்க, அது ரிங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட ரேட் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண ரிங்கோட சைஸ் வந்து 8. அது வந்து ஒரு ரிங் வந்து 15 to 20 rupees கிட்ட வரும். அந்த ரிங் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷெல்ஸு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஷெல்ஸோட அந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்டிச்சோடு நிறுத்தாமல் கண்டினியூஸாக 3 to 4, 5 ஸ்டிச்சஸ் கிட்ட போட்டுக்கோங்க. அதோட எட்ஜு ஃபுல்லாக கவர் இருக்கும். நீங்கள் ஸ்டிச்சு போட்டாலுமே பரவாயில்ல, அப்போ தான் அந்த இடத்துல அது ஸ்டிப்பாக நிற்கும். நம்ம எப்படியா இருந்தாலுமே அதுக்கு மேலே பேர்ல் பீட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் தான் ஃபில் பண்ணுவோமே, அதனால் த்ரெட்டு தெரியுமேன்ட்டு ஃபில் பண்ணாதீங்க. நம்ம மேலே ஃபில் பண்ணும்போது அது மறைஞ்சிடும். இப்போ இந்த கிளிட்டரி ஷேட் தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி ரிங்கையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணோன்னே அதை நான் டைட் பண்ணுறப்பவே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் எலும்பி இருக்குது. ஃபஸ்ட்டு லைன் முடிச்சாச்சு. செகண்ட் லைனில் நம்ம இன் பிட்வீனில் தான் இந்த கிளிட்டரி ஷேப்பில் இருக்க ஷெல்ஸை ஃபில் பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பிங்க் கலர் ப்ளவுஸுன்றதுனால இதுக்கு ராமர் கலர், ஒயிட் கலர், ஸோ நான் மெனி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே மிக்சட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த சாரீக்கு போட்டாலுமே இந்த டிசைன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த 5 ஷெல்ஸ்க்கும் நடுவில் தான் நம்ம ஒயிட் கலர் ஷெல்ஸை ஃபில் பண்ண போகிறோம். அது இன்னும் அழகாக ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்ன்ட்டு ஒரு அழகான குட்டி பூவாக இருக்கும். இதோட சென்டரில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ளவருக்கு இன்பிட்வீனில் இருக்க விதை மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அகெயின் சொல்கிறேன், ஸ்டிச்சு ஒரு ஸ்டிச்சோடு விடாதீங்க, மல்டிபிள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் போட்டாலோ இல்லை எதுலையாச்சும் மாட்டிக்கிட்டாலோ அது பிஞ்சிட்டு வராமல் இருக்கும், ஸ்டிப்பாகவும் இருக்கும். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னும் எக்ஸைட்டிங்கான மோர் டிசைன்ஸ், மோர் டிப்ஸோட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே மறக்காமல் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 5 ஷெல்ஸையும் இன்பிட்வீனில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கவே ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்ன்ட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்துருச்சா. இதுக்கு இன்பிட்வீனில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், அதுக்கு நடுவில் வந்து சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் வந்து நார்மல் சுகர் பீட்ஸ் கிடையாது, ஆன்டி கோல்டில் இருக்க சுகர் பீட்ஸ். அது வந்து கைண்ட் ஆஃப் கோல்டுலேயும் இருக்கும், பார்க்க க்ரீன் கலர் மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுகர் பீட்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த குட்டி ஃப்ளவர் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது சொன்ன மாதிரி அந்த சுகர் பீடை தான் உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். இதை சென்டரில் இந்த ஃப்ளவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஷெல்லுக்கு நடுவில் வந்து நம்ம ஸ்டிச்சை கொண்டு வர போகிறோம். அதில் ஒரு ஃப்ளவரும் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இது சென்டரில் இருக்க ஃப்ளவரை சுற்றி 5 குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை இது பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, இது சீக்வன்ஸ், சித்தாரா அந்த மாதிரி டைப்பான ஃப்ளவர்ஸ் தான். இதை நம்ம நிறைய யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஸே பிங்க் கலருன்றதுனால நான் பிங்க் கலரில் இருக்க சித்தாராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சீக்வன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஃப்ளவர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளைகளை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கட் பீடாக எடுத்து யூஸ் பண்ணாமல் எப்படி சீக்கிரமாக முடிக்கிறது, மல்டிபிள் கட் பீட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இல்லை இப்போ நான் 3 கட் பீட் எடுத்துருக்கேன்னா எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எங்கே எண்ட் ஆகுதோ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அகெயின்
அதே கட் பீட்லேயே 2 கட் பீட் விட்டு திரும்ப ஒரு ஸ்டிச்சு வெளியே கொண்டு வந்து அந்த கட் பீட் உள்ளேருந்து ஸ்டிச் பண்ணி வெளில எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அங்கே ஒரு லாக் ஆகிடும். ஸோ இதே மாதிரி 3 இல்லைன்னா 4 கட் பீட்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதை விட அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஷேக்கியாக இருக்கும், நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப லூஸாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி 3 இல்லைனா 4 கட் பீட்ஸ் மட்டும் எடுத்து பஞ்ச் பண்ணிவிட்டு 2 கட் பீட் கிட்ட திரும்ப ஸ்டிச் வெளில கொண்டு வந்து அந்த கட் பீட் உள்ளே விட்டு எடுக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டான லாக் வந்துடும். ஸோ இந்த லாக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஓவரால் ஃபுல் கிளைகளையுமே ஃபில் பண்ண போகிறோம் கட் பீட்ஸ் வச்சு. அண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க நீடில் நம்பர் வந்து 10. இந்த நீடில் வந்து கொஞ்சம் லாங்காகவே இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நார்மல் நீடில்ஸ் கிடையாது இது செப்பரேட்டாக நீங்கள் கேட்கும் போதே நீடில் நம்பர் 10 வேணும், லாங்காக இருக்க நீடில் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த நீடில் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் முடிக்கிறப்பவுமே திருப்பி பின்னாடியே நாட் போட்டுக்கோங்க. ஏன் நாட் போடணுன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது நீடில் யூஸ் பண்ணியே எங்கெங்கெல்லாம் முடிக்கிறோமோ அங்கங்கெல்லாம் நாட் போட்டுரும். இது ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஹேண்ட்மேட் ஒர்க்கு தான், கையால் தான் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அந்த நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டைட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எவ்வளோ டைட்டாக இருக்கோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த டிசைன் எப்படி நம்ம பார்க்குறோமோ அப்படியே இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல வளவலன்னு ஆகிடும், இல்லைன்னா பட்டுன்னு அறுத்துரும். இது நம்ம நார்மல் த்ரெட்டு தாங்க யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அது அறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ முடித்தாலுமே அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு அகைன் கட் பண்ணி திரும்ப முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒரு பர்ஃபெக்ட் லுக்கில் இருக்கும். நீங்கள் வெளியே கஸ்டமருக்கே செஞ்சு கொடுக்குறோன்னாலும் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்க. நம்ம எப்போவுமே ஒரு ப்ராடக்டை பண்ணுறப்போ அதோட குவாலிட்டி ரொம்பவே முக்கியம், ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸும் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்ம பண்ணும்போதே அது நல்ல குவாலிட்டியில் தான் நம்ம எதிர்பார்ப்போம், கரெக்டாக? ஸோ குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. சீக்கிரமாக முடிக்கணுன்னுட்டு நாட் போடுறத ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ன்றதுனால இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த கிளையில் முடித்தா தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அதனால தான் நான் பண்ணும்போதும் அந்த ஈச் கிளையும் எண்ட் ஆகிறப்பவும் கண்டிப்பாக நாட் போட்டிருப்பேன், நாட் போடாமலாம் இருக்க மாட்டேன். இது வந்து நான் ஒரு கோல்டு கலர் மிக்ஸான சாரீக்கு தான் நான் போட போகிறேன்றதுக்காக நான் ஃபுல்லாமே கட் பீட் கோல்டுலேயே போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு கட் பீட் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர், நீங்கள் என்ன கலர் சாரீ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பீட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் சில்வர் கலர், க்ரே கலர் கட் பீட்ஸ்லாம் என்ன ஒர்க்கில் போட்டாலுமே பக்கா அவ்வளோ செமையாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாமே கோல்டு கலர்லேயே போயிட்டேங்க. நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன தெளிவாக சொல்கிறேன். கிளையை முடிச்சுட்டு சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இன் பிட்வீனில் ப்ளூ கலர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன், அது 3mm பீட். அதுக்கப்புறம் நான் பிங்க் கலரில் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உள்ளே வந்து ப்ளூ கலர் வச்சுருந்தேன். இப்போ இந்த பிங்க் கலருக்கு இன் பிட்வீன்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம ஷெல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவருக்கு இன் பிட்வீனில் யூஸ் பண்ண வித மாதிரி தான் நம்ம ஃபுல் ஃப்ளவர்ஸுமே கவர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பண்ணுற பேட்டர்ன் சேமாக தான் இருக்கணும். நம்ம ஃப்ளவர் ஒரு மாதிரியும் இந்த பேட்டர்ன் ஒரு மாதிரியும் போட்டோன்னா அது அந்த டிசைனே சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆகிடும். நான் 2 கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லைட் ப்ளூ கலர், இன்னொன்று லைட் பிங்க் கலர். லைட் ப்ளூ கலருக்கு பேர்ல் பிங்க் கலரில் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன், பிங்க் கலருக்கு ப்ளூ கலர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கலை எண்டாகிற எல்லா இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட எட்ஜில் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லீஃப் ஷேப்லேயே இருக்குங்க. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் நம்ம பெரிய சைஸ் கட் பீட் வச்சோன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து ரெட் அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ்டு சீக்வன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் இந்த சீக்வன்ஸ் ஒரு டைப்பு. ஸோ நான் எஜ்ஜில் 3 சீக்வன்ஸ் இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளவருக்கு நடுவில் இது லீஃபாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த கிளையை ஃபுல்லாமே இந்த லீவ்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கிளையோட எஜ்ஜில் வந்து ஃப்ளவர், அது கிளைக்கு நடுவில் வந்து இலைக்காக இது யூஸ் பண்ண போகிறோம், இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நமக்கு கம்ப்ளீட் ஒரு ட்ரீயோட கிளையோட ஷேப்பையே கொடுக்கும். இந்த சீக்வன்ஸுமே நிறைய கலர்ஸில் இருக்குது. நான் ரெட் கலர் தான் எடுத்து பார்த்தா இதில் பார்க்க உங்களுக்கு கோல்டு கலரில் தெரியுதா? ஏன்னா இது ரெண்டுமே மிக்ஸ்டான கலர். ஸோ இதை நான் எல்லாவோட இன்பிட்வீன் கொஞ்சம் கேப்லையுமே லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸ் ஃபில் பண்ணியிருப்பேன். இது பண்ணிவிட்டு வரும்போதே இந்த சைடில் இருக்க கிளையெல்லாமும் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன்.
இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கும் வரப்போகிறோம். இந்த ப்ளவுஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் வந்து யோசித்து பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ்க்கு உண்டான ஐடியாஸை நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை பார்க்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாதி முடிக்கிறப்பவே பார்த்தீங்களா, இது இப்போவே பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. அப்போ இன்னும் முடித்தோன்னா இன்னும் செமையாக இருக்கும். ஸோ ஒரு ஒர்க்கை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஐடியாஸ் ஆட் ஆச்சுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது இன்னமும் பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா இது நான் ஒரு டிசைன் முடிக்க சரி இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை ஆட் பண்ணலாமா, அதை ஆட் பண்ணலாமான்னுட்டு ஒன்று ஒன்றா பார்த்து தான் ஆட் பண்ணி தான் இந்த டிசைனே வந்துச்சு. ஸோ நான் பண்ணுறது அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். பேக் நெக்கில் ஆஃப் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் இது ரைட் சைட் ஷோல்டரில் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா லெஃப்ட் சைடில் நம்ம சாரியோட முந்தானை போடுறதுனால மறைச்சிடும். ஸோ இது ப்ரூச் ஒர்க்கில் ஆஃப் மட்டும் பண்ணுறது அது ஒரு விதமான ஸ்டைல் தாங்க. ஸோ அது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு உண்டான ஸ்லீவ் டிசைனை நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரியே இருக்கிற கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ லீவ்ஸுமே நம்ம எல்லா இடத்துலையுமே லீவ்ஸ் டிசைனுமே கொடுத்துருக்கோம். இன்பிட்வீனில் கட் பீட்ஸ்லையுமே எல்லா சைஸ் கட் பீட்ஸுமே இருக்குது. சின்னதுலேருந்து மைக்ரோலேருந்து லாங் சைஸ் வரைக்கும் எல்லா கட் பீட்ஸும் இருக்குது. இது வந்து ஆஃப் டிசைன் தான். பட் ஆனால் நமக்கு அந்த ஃப்ளவருக்கு நடுவில் இன்பிட்வீனில் கொஞ்சம் கேப் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு டிசைனை நம்ம ஆட் பண்ணிப்போம். என்ன பண்ண போகிறோன்னா லீவ்ஸை மட்டுமே ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஒரு கட் பீட்ஸில் லைன் கொண்டு வந்துட்டு அதோட ஃபுல் சைடுமே நம்ம சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ணி இன்பிட்வீனில் லாங் கட் பீட்டை தான் வைக்க போகிறோம். அது எப்படின்னா அது இன்னும் ஒரு கிளையில் ஒரு இலை மட்டுமே இருந்தால் எப்படி இருக்குமோ அதுக்குண்டான லுக்கை தான் அது கொடுக்கும். நான் இது 2 சைட்லேயுமே போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து அந்த யூ ஷேப்பில் அழகாக வந்ததுனால இன்னொரு சைடில் போட்டோன்னா அது மட்டும் தனியாக ஹார்டாக தனியாக தெரியுன்றதுக்காக நான் போடலை. ஸோ இது இப்படி தான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெட்டரான ஐடியாவோட இன்னும் நியூ டிசைன்ஸோடு நான் வீடியோ கொண்டு வரேன். இந்த டிசைனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது டிசைன் கற்றுக்கணுன்னாலும் இது எப்படி சொல்லி கொடுங்கன்னு சொன்னாலும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோவாக கொண்டு வரேன். அதை எப்படி பண்ணணுன்றதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்டுக்கும் நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on my next வீடியோ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் போட மறந்துடாதீங்க. இந்த ப்ளவுஸுக்கு என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ப்ளவுஸுக்கு என்ன ஒரிஜினல் ரேட்டுன்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். பை பாய். see you on my next வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.